வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா மீடியா டெக்கில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நச்சுன்னு ஒரு 4 மொபைல் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு பிடித்த மொபைலை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல்ஸ்ன்னு வாங்கினீங்கனாக்கா ஸோ இந்த ப்ராசஸர் ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மீடியா டெக் ப்ராசஸர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் எப்போவுமே காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மீடியா டெக் ப்ராசஸர் அப்படின்னும்போது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, ஆன்லைன் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அப்படி தான் இருக்கும். பட் மீடியா டெக் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காஸ்ட் கம்மி அப்படின்னும் போது ஆன்லைன் ப்ராடக்ட்டுக்கு இன்னுமே ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாப் வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 4 மொபைல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ப்ராசஸர் அப்படின்னாக்கா மீடியா டெக் அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்படி இல்லைன்னாக்கா ஸ்னாப்ட்ராகன் அப்படிங்கிற ப்ராசஸர் சொல்லுவீங்களா? ரெண்டில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினாலும் ஆன்லைனில் வாங்கினாலும், ஆன்லைன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் இப்போ தான் ஆஃபர்ஸ்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். மேபி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் ஏதோ ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொண்டு வந்தாங்கனாக்கா மேபி அமேசான்லேயும் ஏதாவது கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தள்ளுபடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாக்கா பெஸ்ட் டீலாக இருக்கும். அதே மாதிரி கடையில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஷோரூம் ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் சரி தான், அதில் கூட உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதாவது ஆன்லைன் ப்ராடக்டை வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வாங்கினா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். ஆஃப்லைன் ப்ராடக்டை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வாங்கினீங்கனாக்கா காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். அதுவும் கடைக்கு கடை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடையில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மேபி அதிகமான காஸ்ட் கூட வச்சுருக்கலாம். சின்ன சின்ன கடையாக நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1000 2000 தள்ளுபடி பண்ணுறதான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் 4 கடை நீங்கள் ஏறி இறங்கி ஒரு மொபைல் செலக்ட் பண்ணிங்கனாக்கா பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ பைசா எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகாது. ஸோ அவங்க எதை வேணாலும் எப்போ வேணாலும் வாங்கிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன அந்த 4 மொபைலுமே பார்த்தீங்கன்னாக்கா மீடியா டெக் டைமண்ட்சிட்டி 1200 அப்படிங்கிற சிப் செட்டு தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT. இதோடைய 6GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 26,000 அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 28,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொபைலோடைய ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னாக்கா இது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz. அது இல்லாமல் உங்களுக்கு AMOLED. நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்க அப்படின்னாக்கா மீடியா டெக் ப்ராசஸர் தான் வேணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மீடியா டெக் டைமண்ட்சிட்டி 1200 அப்படிங்கிற ப்ராசஸரில் இருக்கக்கூடிய இந்த போக்கோ F3 GT அப்படிங்கிற மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து கேமிங்க்காக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எல்லா மொபைலுமே. ஸோ கேமராக்காக ஒரு சில செக்மெண்ட்டில் மொபைல்ஸ் போடுவாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேமரா மொபைல் செலக்ட் பண்ண முடியும். ஸோ கேமர்ஸுக்கு இது மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய மொபைல் செட் ஆகலாம். கேமராவுக்காகவே ஒரு சில மொபைல்ஸ் இருக்கும். அதில் வந்து லோயர் எண்டும் இருக்கும், ஹையர் எண்டும் இருக்கும். ஸோ அதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட்டு, 6.67 inches கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே, 64+8+2 ட்ரிபிள் ரியர் கேமரா அண்ட் 16MP செல்ஃபி கேமரா, 5065 mAh பேட்டரி வித் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் மீடியா டெக் டைமண்ட்சிட்டி 1200. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா 5065. ஸோ அப்போ 65 வாட் சார்ஜர் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த 65 வாட் சார்ஜரை மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே 65ன்னு போட்டிருக்காங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது 67 வாட் சார்ஜர் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இன்னொரு பிராண்டில் 66 வாட்டு ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, AMOLED டிஸ்பிளே அப்படின்னும்போது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதுலேயும் வந்து 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து 1200 அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து உங்களுக்கு 3 GHz தான் வந்து உங்களுக்கு ப்ரைமரி கிளாக் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.3 mm திக்னஸ் அண்டு 205 கிராம் வெயிட் இருக்குது. ஓகே, செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய சேம் ப்ராசஸரில் இருக்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 Max. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து 5G வேரியன்ட் தான். ஸோ 5G நான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட்டு 27,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் டைமில் உங்களுக்கு இன்னும் கூட கம்மியாகலாம்.
ஸோ இதுவும் ஆன்லைன் மொபைல் தான், உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவைலபிளாக இருக்கும். இதில் 12GB RAM அண்ட் 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 30,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வேரியண்ட் ஓகேவாக இருக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுலே எல்லாமே என்னென்ன சொன்னமோ அது அப்படியே இதுலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று ரியல்மி அப்படிங்கிறது ஓப்போவோடைய சப் பிராண்டு. ஸோ ஓப்போவில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ரியல்மியில் கொடுத்துருப்பாங்க. அதாவது கலர் ஓஎஸ் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ரியல்மி யூஐயும் இருக்கும். அதே மாதிரி போக்கோ அப்படிங்கிறது ரெட்மி எப்படி இருக்குமோ மோரார்லெஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, அதாவது 50 வாட் சார்ஜர். மற்றது எல்லாமே வந்து மோரார்லெஸ் சேம் தான் அப்படின்னு சொல்லிடலாம், வேறு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஸோ 8GB RAM 128GB அண்டு 6.43 inches அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே. சூப்பர் AMOLED எல்இடி தான். 64+8+2MP ரியரு, 16MP செல்ஃபி அண்டு 4500 mAh பேட்டரி வித் 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரு. மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 தான், 120 Hz. ஸோ அதில் கிளாக் ஸ்பீடும் ப்ரைமரி கிளாக் ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். ஸோ அதுலேயும் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா ஒன்று திக்னஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 179 கிராம் தான் இந்த ரியல்மி X7 மேக்ஸு. அண்டு திக்னஸ் வந்து 8.4 mm திக்னஸ். ஸோ அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய மொபைல், தேர்டு மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து இவங்களுடைய பிராண்டு தான், அதாவது ரியல்மி, ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நாட் 2 5G இதோடைய 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 30,000க்கு அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ அமேசானில் தான் இந்த மொபைல் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்காது. ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சதுன்னா ரேட் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ஆஃப்லைனில் வாங்கினீங்கனாலும் ரேட் அதிகமாக இருக்கும். இதோடைய 12GB RAM அண்ட் 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 35,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் மொபைலே உங்களுக்கு ப்ரைஸ் இவ்வளோ தூரம் விற்கிதுனாக்கா அப்போ ஆஃப்லைனில் இதை விட அதிகமாக தான் விற்றாகணும். ஸோ இவங்களே வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்தையும் போட்டு இவங்களே வந்து ரேட்டை ஏற்றிடுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஓனர் ஒருத்தர் தான், அவரே வந்து ஆன்லைன்லேயும் விற்பாராம், அவரே இன்னொரு மொபைலை தயாரித்து அதே ப்ராசஸர் அதே மாதிரி டிஸ்பிளேலாம் போட்டு அதே ஆஃப்லைன்லேயும் விற்பாராம், பேரை மட்டும் மாற்றி. அப்போ ஆன்லைன்லேயும் அவர் வச்சது தான் ப்ரைஸு, ஆஃப்லைன்லேயும் அவர் வச்சது தான் ப்ரைஸு. ஸோ வேறு போட்டிக்கு ஆள் வர்ற வரைக்கும் அவங்க வச்சது தான் சட்டங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது எப்போ தான் வந்து ரெடியூஸ் ஆகும்னு தெரில. ஏன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது மேபி காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கலாம், பட் லான்ச் பண்ணி ஒரு 3 months இல்லை 6 monthலாம் ஆச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ட்ராப் பண்ணி ஆகணும். இப்போ அது யாருமே இந்த கொரோனா வந்ததுலேருந்து அதை பண்ணுறதே இல்லை. கவர்மெண்ட்டும் வந்து நம்மளை வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு அதுலேயும் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டு தான் இருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ இந்தியா அப்படின்னாலே மற்ற கண்ட்ரியை விட இந்தியாவில் எல்லாமே காஸ்ட் வைஸ் இப்போதைக்கு அதிகமாகிட்டுருக்கு, மற்றது எல்லாமே கம்மியாகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக குவாலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் கம்மியாக இருக்குது, காஸ்ட் வைஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதுக்கு முரண்பாடாக யாராவது சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. இப்போ ரியல்மி X7 மேக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அப்படியே டிட்டோ அப்படின்னு சொல்லிடலாம். என்ன ஒன்று ஒன் ப்ளஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க ஒன் ப்ளஸ் சீரீஸில் எப்படி மொபைல்ஸ் போடுறாங்களோ அதே மாதிரியே போட்டிருப்பாங்க, வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இதில் கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி வித் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ டிஸ்பிளே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு AMOLED தான், பட் 90 Hz டிஸ்பிளே தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒன் ப்ளஸ் நாட் 2 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 mm திக்னஸ் அண்ட் 190 கிராம் வெயிட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 6 Pro 5G. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்லலாம் இருக்கும், எல்லா விதமான கடைகள்லையுமே இந்த பேனர் பெருசாக ஓட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஓப்போ ரெனோ 6 Pro 5G இது பார்த்தீங்கன்னாக்கா சேம் ப்ராசஸர் தான், சேம் கிளாக் ஸ்பீடு தான், அதே மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அப்படிங்கிற சேம் ப்ராசஸர், அதே கிளாக் ஸ்பீடு 3 GHz தான். பட் இதில் வந்து இன்பில்ட் மெமரியும் அண்டு ரேம் ஸ்டோரேஜும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அதனால் இவங்க வந்து ப்ரைஸையும் கொஞ்சம் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக கேமரா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12GB RAM அண்டு 256GB வேரியண்ட்டு 40,000க்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபர் அப்படிங்கிற பேரில் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் பார்த்து வாங்குறவங்களும் இருப்பாங்க, பட்டு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா சில பேர் வந்து ஆஃபர்லாம் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன காஸ்ட்டோ அதை கொடுத்து அப்படியே வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ சேம் ப்ராசஸர் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது இந்த ஓப்போவும் பார்த்திங்கனாக்கா அதே ரியல்மி, இந்த ஒன் ப்ளஸ், ஓப்போ, விவோ எல்லாம் ஒரே குரூப் தான்.
ஸோ அவங்களே இதே மொபைலை தயாரிக்கிறதுனால அதே சேம் ப்ராசஸர், ஒரே ஒரு ப்ராசஸரை வாங்கி எல்லா மொபைலுக்கும் அதே போட்டு அப்படியே மாற்றி நேம் மட்டும் மாற்றி விட்டு வேறு எதுவும் அதிகமாக மாற்றிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ மற்றதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு. ஸோ 6.55 இன்ச்சஸ் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான், அதே சேம் ப்ராசஸர், அதே 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இந்த 3 மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா Realme X7 Max அண்டு OnePlus Nord 2 அண்டு இந்த Oppo Reno 6 Pro 5G இந்த 3 பிராண்டுமே ஒருத்தர் தான். 3லையுமே பார்த்தீங்கன்னாக்கா அதே சேம் 65 வாட்டு, அதே 4500 mAh பேட்டரி. எல்லா பேட்டரியும் ஒன்று தான், எல்லா ஒரே மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரே அட்டைப்புட்டையை தயாரித்து மேலே ஸ்டிக்கரை மட்டும் மாற்றி விட்டு மொபைலுக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மாற்றி வேறு டிசைனை மாற்றி விட்டு ஏதோ கேமரா சென்சாரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க, அவ்வளோதான். வேறு எந்த டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து 90 Hz பேனல் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது OnePlusல கொடுத்த மாதிரி இதுலேயும் 90 Hz பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.55 இன்ச்சஸ் கொண்டது. இதுலேயும் கிளாக் ஸ்பீடு, ப்ரைமரி கிளாக் ஸ்பீடு பார்த்திங்கனாக்கா அதே 3 GHz தான். ஸோ ஓகே, வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. வெயிட் மட்டும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 177 கிராம். அண்டு திக்னஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது, 7.6 mm திக்னஸ். ஸோ இப்போ பார்த்த இந்த 4 மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச மொபைலில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக ஒரு மொபைல் ஒன்று பார்த்துரும், இதுவும் அவங்களோட பிராண்டு தான், Oppo Reno 5 Pro 5G. இது கொஞ்சம் பழைய மொபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அதே MediaTek-உடைய 1000+ அப்படிங்கிற சிப் செட்டு. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது 1200. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,000க்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஏன்னா இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். ஸோ அப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் இது பழைய மொபைல் அப்படிங்கிறதுனால இன்னுமே இவங்க இந்த ப்ரைஸுக்கு விற்றுட்ருக்காங்க. அதை எப்போ தான் ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ எதனால் இவ்வளோ ப்ரைஸ் ஹைக் பண்ணி விற்கிறாங்கன்னு தெரில. ஸோ அதே டீட்டெயில் அதில் இருக்கிற அந்த 6 Proவில் இருக்கிற அதே ஸ்பெக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ 6.55 இன்ச்சஸ் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே, டைமென்சிட்டி 1000+, 4350 mAh பேட்டரி, அதே 65 வாட் சார்ஜர். ஸோ இதில் கிளாக் ஸ்பீடு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும், வேறு சான்சஸ் இருக்காது. ஸோ கிளாக் ஸ்பீடு, ப்ரைமரி கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2.6 GHz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸும் பார்த்தீங்கன்னாக்கா அதே 7.6 mm திக்னஸ் தான். அண்டு 173 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.